கேக்குறாங்களா விவசாயத்தை பத்தி எடுத்து அனுப்பிச்சு விடுங்கன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலராக பால் வாங்கி தருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவங்களோட வீடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போகும்போது. ஸோ அவங்களுடைய தோட்டத்தை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது ஒரு vlog-ஆ நான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் நான் சொன்னேன்ல அந்த அக்காவோட வீடு. ஸோ இப்போ நம்ம போகலாம், அந்த தோட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். இதுதான் நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம சாதாரணமாக வந்து விவசாயத்தை வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு அரிசி தான். விவசாயங்கிறது நிறைய பேர் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், புக்ஸ்லலாம் கூட படிச்சிருப்போம். ஆனால் வந்துட்டு நம்ம நேரில் அதை பார்க்குறப்போ அதோடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து அந்த அக்கா அங்கே சம்திங் ஏதோ ஸ்பெஷல் வேறு சொல்லியிருக்காங்க. என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏதோ வந்து நாற்று நடுவாங்கல்ல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அங்கே போய் பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டவுனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. வயக்காட்டில் உழுது பாரு கட்டினா என்ன பண்ணீங்க, வேறு என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை. இது எப்போ அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, எப்போ பெருசாகும் இதெல்லாம்? பயிர் 3 நாள் கழிச்சு பயிர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெருசாகும், எப்போ அதை பிடுங்க? 5 நாள் கழிச்சு பச்சை இடம், அப்புறம் யூரியா போடணும். ஒரு 2.5 மாதம் கழிச்சு பூட்டுவாங்க. 3 மாதத்தில் கலைஞ்சுன்னா கருதாக இருக்கும். 90 நாள் 100 நாளில் கருதாக இருக்கும். விவசாயம் இதான் இல்லையா? தேங்க்ஸ். ஸோ பாருங்கள், விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. இந்த ஒர்க்கை தான் இவ்வளோ நேரம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 o'clockலேருந்து இந்த ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன நினச்சிரும், கடையில் வாங்கி அரிசி சாப்பிட்றது தான். நான் வந்து அதில் எவ்வளோ வேலை இருக்குல்ல, விவசாயங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டே போகலாம். இவ்வளோ பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது. இப்போ பக்கத்தில் அந்த பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்களோட தானே. அந்த பாட்டியை ஒரு நாள் பேச சொல்லணும்க்கா. சாயங்காலம் வரம் பிள்ளைச்சு பாவா. சாயங்காலம் தான் நீ அங்கே சாயங்காலம் அங்கே விசேஷத்துக்கு போகிறோம்ல. சூப்பராக இருக்குல்ல, இடம்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாம் என்னக்கா அது செடி? இந்த செடி முல்லைப்பூங்களா? முல்லைப்பூ செடி. இங்கே தான் வந்து காலையில் பூ பிடுங்க வருவீங்கல்ல. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் 6 மணிக்கு வருவோம். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலையில் 3 மணிக்கு எந்திரிப்போம். போடி, 3 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்கணும். அதுக்கப்புறம் சோறில் எல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வரணும். சோறுலாம் ஆக்கி முடிச்சுட்டு இங்கே வரணும். கஷ்டம் இல்லை, விவசாயம்னா எவ்வளோ கஷ்டம். இப்போ வந்து தள்ளிக்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் இன்றைக்கி இது பண்ணது இல்லையா? இப்போ மணி வந்து ஒரு 11 இருக்கும், 12 ஆச்சு. காலையிலேருந்து இதெல்லாம் நெட்டிங்களாக்கா? எது இதோ இந்த புல்லாக நெட்டு வச்சுருக்கிறதெல்லாம்? இல்லை, இது வேறு எது? இப்போ நம்மளோடது இது. இதே இந்த பூக்காடு. அப்புறம் நாற்று நடணும்னு சொன்னீங்களே, எதுக்கா? அதான் வயங்க இப்போ தான் அடிச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நாற்று நடுவீங்களா? நாற்று வந்து அந்த மலைக்கு மேற்காலம் இருக்குது, அங்கே போய் விடுங்க. இல்லைக்கா, நீங்கள் இது மாதிரி எப்போ செய்வீங்க? நாங்கள் இதெல்லாம் வைக்க இடம் இல்லை. அப்படியா? சரி சரி. அந்த 3 காடு தான் போட்டிருந்தோம் சோளப்பயிர் போடலான்ட்டு. இப்போ அந்த அண்ணா சொன்னாங்கல்ல ஏதோ, அவங்க என்ன அதை பற்றி தான் சொன்னார். அந்த அங்கே போட்டிருக்குது தண்ணி தனியாக இருக்குல்ல, அது வந்து இன்னும் நடலை. இப்போ தான் வயல் குழப்பி இருக்கிறோம். அதுதான் உங்கள் வயல் இல்லையா? சரி சரி. அது எப்போ போடுவீங்க நாற்று? அதில் இப்போ வந்து இது மாதிரி அதான் இப்போ வெள்ளிக்கிழமை நடப்போகிறோம். வெள்ளிக்கிழமை வந்து வரேன். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பிடுங்க போகிறோம் அந்த மலைக்கு அங்கிட்டாடி. சரி. வெள்ளிக்கிழமை நடுவோம். ஓகே, அப்போவா வெள்ளிக்கிழமை அப்போ நான் வரேன். நடுவாங்க. அப்போ எடுப்பேன் நல்லா. சரிக்கா அழகாக இருக்குது. அதெல்லாம் என்னக்கா அது? நாரையா அன்னப்பறவையா? எது? அங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல, வெள்ளை வெள்ளை. அது பூராமே கொக்கு. அந்த நாரைன்னா கொஞ்சம் கருப்பாக கலந்துருக்கும்ல. ஆமாம், பார்த்ததுல தூரத்துலேருந்து பார்ப்போமா. இது வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து முல்லைப்பூ இல்லையா? ஆமாம், முல்லைப்பூ. இந்த காட்டில் வந்து காலையில் பூ பிடுங்க வருவீங்கல்ல? இந்த காட்டுக்காரவங்க எல்லாரும் காலையில் இங்கே நிறையா இங்கே அடுப்பு வச்சா இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம்லக்கா. அடுப்பு வச்சு எப்படி எல்லாம் சிவனி வா, அப்படியே நம்ம போகலாம். ஸோ வண்டர்ஃபுல். இவ்வளோ வந்துட்டு விவசாயியோட வேலை பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை இருக்குது பாருங்களேன்.
ஸோ சூப்பராக இருக்குல்ல. போங்க அப்படியே போய் அங்கே வரேங்க. நமக்கு என்ன தெரியும் என்னக்கா அக்கா, எங்களுக்கு வந்துட்டு அரிசி போய் கடையில் வாங்கிட்டு வந்து வேக வைக்கணுன்றது மட்டும்தான் தெரியும். இது இந்த கொலாங்கிழங்குல இது முடிக்கதான் எங்களோட அடுப்பு காடு. எதுக்கா இது ஃபுல்லாக? சரி, இந்த தண்ணிலாம் உங்களோட தானே? இதெல்லாம் உங்களோட தானே? அந்த 2 வயலு இந்த கிழக்கால அங்கிட்டு ஒரு வயல். அது உங்களோடதா? இதெல்லாம் இல்லை, அங்கிட்டு வயல் இருக்கா? இது அது எங்களது. இது இந்த தண்ணிலாம் உங்களோட தானே? ஆமாம். இப்போ காலையிலேருந்து இந்த ஒர்க்கு பார்த்தீங்களாக்கா? இதெல்லாம் குழப்பி வச்சுருக்கீங்க. வயல் அடிச்சுட்டு இப்போதான் அந்த உழுதவர் போகிறாரு. ஓ, இப்போ அண்ணா போனது வந்து இந்த இதெல்லாம் குழப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. 2-3 நாள் கழிச்சு நாற்று வைப்பீங்க, நடுவீங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை நடுறோம். சூப்பர். வியாழக்கிழமை அந்த தண்ணி அப்படி காட்டு. அதாவது விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியுங்கிறது வந்து இதுதான் இல்லையா? உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது இடம். இப்படிலாம் இடம் இங்கே இந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சைடு போய் அன்றைக்கி எடுத்தேன். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. சாக்கா கண்ணு வச்சுட்டேன், நான் போனதுக்கப்புறம் அப்படியே சுற்றி போட்டுருவேன். ஐயோ அழகாக இருக்குது. அவங்க தான் வருவாங்க. மாட்டுக்கு வந்து இங்கே தான் அந்த தட்டை இருக்குன்னு சொல்வீங்கல்ல? ஆமாம் ஆமாம், அதுதானே இருக்கீங்க. இதான் மாட்டு தீவன காடு. சரி சரி. இதான் அந்த டிவிலெல்லாம் போடுறாங்க பாரு. ஆமாக்கா. என்ன ஆவின் பால்னு சொல்லி லாரியில் வரும். மாட்டு தீவனம், இந்த தீவனம் தான் அது. சூப்பர். அதாவது தட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வதியாக இருக்கும். இங்கே வாங்க. அந்த வரைக்கா ஏது கொடி இது வெள்ளரிக்கா. ஆமாம். சரி இதோர் அங்கே அந்த அந்த கொடி. சரி. வெள்ளரி பூ. இங்கெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த சைடு பாரு. அக்கா இதுக்குள்ளே போனால் பிக்காதா? வந்து நான் நைட்டுக்கு அந்நேரம் அதான் நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால நேரம் ஆயிடுது. நைட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்கல்ல? பாடி இதுதான். அந்த சைடு பாருமா. சரி சரி. முருங்கைக்கா ஆமாக்கா இருக்குது, எடுத்துக்கலாமா? இது அப்புறம் ஒடிக்கலாமா? சரி. இது என்னக்கா செடி? சுண்டக்காய் வறுத்து இருக்கு. என்ன இந்த மாதிரி பொம்மைக்கா இந்த பொம்மை மாதிரியே இருக்கும் பாரு இந்த காயெல்லாம். ஆமாக்கா, அழகாக இருக்குது. இது என்ன சாப்பிடலாம் கூடாது? விஷமா? ஆமாம், இந்த பொம்மை மாதிரியா இல்லை. பிள்ளைகள்லாம் விளையாடுங்க. சரி சரி. ஆமாம், நிறைய இருக்குல்ல இது மாதிரி பொம்மை மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இது எதுக்கு விளையாடுறது? நல்லா பெருசாக வருமியா? இப்படி இருக்கும். இதுவே வாக்கா? அதான் இருப்பா. அங்கே பாட்டி வீட்டு காட்டுனோம்ல, அங்கே பெரிய மரம் இருக்கு பாரு. இதுதான் அது. அப்படியா? இதே மாதிரி பெருசாக இருந்தால் ஒன்று பறிக்கலாம். அப்புறம் கேணிக்குள்ளே தண்ணி இருக்கா? அம்மாடி பயமாக இருக்குல்ல அக்கா. இதுக்குள்ளே தண்ணி போர் போட்டு எடுக்கிறது இல்லை? கேமரா பார்த்துமா. சரி சரி, ஒன்றாக்காது. பயமாக இருக்கு. வெயிலில் சுத்தமான ஒன்றுமே தெரியல எடுக்கிறது. ஆனால் அதில் எடுக்கிற நல்லாயிருக்கும். அப்புறமே நம்ம நிழலில் போய் நின்று பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இங்கிட்டு வாங்க. இந்த இதே அந்த பொம்மைக்கா அதுவே கண்டு. அப்பா தினைக்கும் அப்படின்னா காலையில் இந்த அக்கா கூட கிளம்பி வந்துட வேண்டியதான். சோறு ஆக்கி வச்சுட்டு வர வேண்டியதான். காயில் சரி, பாட்டி வீட்டு மரத்தில் போய் பார்க்கலாம். இது என்ன பொம்மைக்கா மரமா? பொம்மைக்காய் மரம். இதை வச்சு என்ன விளையாடுவாங்க? பெருசாக வந்துச்சுன்னா அழகாக இருக்கும்ல, பொம்மை மாதிரி இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். கண்ணு காது கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் அழகா இருக்கு. கையில் வச்சுக்கோ. சரி சரி. அங்கேருந்து ஆமாக்கா, இது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில தோட்டம் வச்சுருந்தோம் அப்பா வீட்டில். அப்படியே இது மாதிரி இதிலெல்லாம் குளிப்போம்க்கா, நல்லாயிருக்கும். காலை வச்சு போ பார்த்து. சிவானி எனக்கு கை கொடுக்கல. தண்ணி இருக்குது, பார்த்து வா.
இதுக்கு நடுவில் போமா ப்ளீஸ்மா. அக்கா இதுக்குள்ளே போனால் குத்துமா? போமா போமா. நான் வரேன். உள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு பயங்கர ஆட்டம் பாட்டம் ஜாலி சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குல்ல. சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? 78. சரி பாட்டி, வெயில் இவ்வளோ தூரம் வேலை சரி சொல்லு. வெயில இருந்து பழகி போச்சுன்னு சொல்லு. வெயில்ல வேலை செஞ்சு பழகி போச்சு. உங்களாட்டு வீட்டில் இருந்தால் வெயிலில் வர முடியாது. நாங்கள் அப்பயே ஒடிச்சு வெயிலே வேலை செஞ்சவங்கல்ல. சரி சரி பாட்டி, விவசாயம்லாம் பார்ப்பீங்க? எல்லாம் விவசாயம்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லை? காது கேட்கலையா? விவசாயம் எல்லாமே தெரியுமான்னு கேட்குறாங்க. விவசாயம்லாம் தெரியுமையா? என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கல, கைகள் கூட போட தெரியாது. ஆனால் சூப்பராக எல்லோரும் சாப்பாடுக்கு அரிசியெல்லாம் ரெடி வேலை பண்ணுறீங்க. செய்வேன், சோறாக்குவேன், தின்பேன். படிக்கலாம் இல்லை. சரி சரி பாட்டி, இது போதும் பாட்டி. இது என்ன பாட்டி, படித்தவங்களாம் என்னத்தை சாதிச்சோம்? இதை விடவா பெரிய விஷயம்? எவ்வளோ பேர்த்து வயிற்றுக்கு சாப்பாடு போகிறத விட பெரிய விஷயம் என்னக்கா? இதெல்லாம் எப்படிக்கா சேல்ஸ்க்கு அந்த அரிசிலாம் மூட்டையாக இது பண்ணுவாங்களாக்கா? ஆமாம் ஆமாம். உடனே அந்த கொண்டு போய் மில்லில் போட்டுருவோம். மில்லுக்கு கொண்டு போய் போட்டால் அவங்க வந்து அரிசியாக திரிப்பாங்க. இது சோளம், மக்காச்சோளம். இது மக்காச்சோளம். சரி சரி. இது வந்து மக்காச்சோளம். இது வந்து பயறு. அது பயறு. இது முத்து சோளம்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் இது முத்து சோளம். அப்புறம் உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்து, பயறு, முத்து சோளம். சரி சரி. 3 இருக்குது இந்த காட்டில். இந்த காட்டில் 3 இருக்குது. பயிறு, முத்துச்சோளம், அப்புறம் வந்து உளுந்து, இது 3மே இந்த காட்டில் இருக்குது. இது எல்லாமே அதுக்குதான் அவங்க வெளிநாட்டுக்காரவங்க கேட்குறாங்களாம் விவசாயத்தை பற்றி எடுத்து அனுப்பிச்சி விடுங்கன்னு. இன்னும் காய் போட்டு இன்னும் குழம்பு வைக்கணும், செய்யணும். சரி சரி, ஓகே சரி, ஓகே. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமாக்கா? வாங்க போகலாம். ஒரு பாத்தியை மட்டும் கொத்தி விட்டு வர்றோம். ஒரு பாத்தியை வைக்க வேணாம், எனக்கு சிஸ்டர்லாம் பார்ப்பாங்க, அதனால வேண்டாம். இல்லை, நேரம் வீட்டுக்கு போயிருப்போம், மோர் குடிக்கவும். அது என்ன நிற்கிதாக்கா? காலையிலேருந்து சாப்பிடலையா பாட்டி? காலையில் சாப்பிட்டு வந்தோமையா? மதியானம். இப்போ மத்தியானம் வீட்டுக்கு போவோம். சரி சரி பாட்டி. சரி பாட்டி, வரேன் பாட்டி. பாய் சொல்லுங்க, அப்படி கை காட்டுங்க. டாடா சொல்லுங்க. சரி. நான் போட்டு அதை காட்டுவீங்க. அதெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. இவ்வளவு முடியாத பாட்டியும் விவசாயம் செய்துன்னு பெருமையா பேசுவாங்க அங்க இருக்கிறவங்க. சரி. இந்த பாட்டி எல்லாம் விவசாயம் பண்ணி தான் நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுதுன்னு அவங்க பார்ப்பாங்க. பாருங்க பாட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. இங்க சின்ன சின்னதா இருந்துச்சு தெல்லாவதுல. பாப்பா பாத்து வையா. ஓகே, பை பை. கொட்டமுத்து மரம் இது. கொட்டமுத்துலாம் காய்ச்சிருக்கு. இது வந்து மாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பொம்மைக்காய் மரம் அந்த பெருசாக இருக்கிறது பார்க்குறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. இதுதான் வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அந்த பூ தான். இந்த பூக்காடு இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த பூ தான். இவங்க பூ பொறுக்க காலைல வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூ நிறைய கொட்டி கிடக்குமா அந்த சைடு. அதை தான் பொறுக்கிறதுக்கு அந்த அக்கா காலையிலே நேரமே வந்துடுவாங்க. நிறைய பூவெல்லாம் எடுத்து அப்படியே வந்து ஹோல்சேலாக அப்படியே கொடுத்துருவாங்க. அது வந்து தூதுவளை செடி. அதில் பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டு மாடு.
மாடு போஸ் கொடு ஃபோட்டோக்கு. ஐ ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குது. இந்த அக்கா இது பேர் சிந்து மாடுன்னு சொல்லுவாங்க எனக்கா. இந்த மாடு இதோட அது பொம்பளை மாடா ஆஃப்டர் மாடா இது பொண்ணு மாடா. அந்த மாட்டோட பொண்ணு இது. அப்புறம் வந்து மறுபடியும் கன்சீவாக இருக்கான். 20ஆம் தேதி வந்து கண்ணு போடுமாக்கா? கன்சீவா இருக்காள். ஓகே வர அக்டோபர் 20 போய் நவம்பர் 20 கண்ணு போடும் இல்லையா? இந்த 2 மாதத்தில் வந்து இந்த மாடு வந்து இன்னொரு அம்மாவாயிடுமா. ஓகே ஏன் போஸ் கொடு. ஐயோ நீ வேக மந்திரிக்குதுக்கா போஸ் கொடு நோடி. ஹாய் ஹாய் சொல்லு. அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்கும் போல. அதான் போங்க வரேன். இதை வந்துட்டு 5 நிமிஷத்தை வந்து அது சொன்னது இருக்கு. இங்க வான்னு சொல்லிட்டு வருது. வராத. ஆன்டிபயோட்டிக். இங்க வா. இந்த மாடு தான் நமக்கு தினைக்கும் பால் கொடுத்துட்டு இருந்த மாடு. இது வந்து குத்தும். இது வந்து ஊமத்தங்காய் விஷம். ஓகே இதுவும் வந்துட்டு இது வந்து ஒரு பூ. இதில் வந்து ஒரு தேன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியான ஒரு பூ இது. கத்தால இங்க என்ன ஏதோ மிஷின் இருக்கு. இது காங்கிரீட். அது வந்து இந்த காங்கிரீட் குளத்து போடுது இல்லை, அது மேலே ஏற்றுறது. காங்கிரீட் சிமெண்ட் வந்து மண்ணும் கலக்கும்ல அந்த மிஷின். லிப்ஸ்டிக் நானும் விளையாடுவேன் எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்க. எங்கே இது என்ன பசலிக்கீரையில் என்ன பசலின்னு சொல்லுவாங்க? இதில் பஜ்ஜி போடுவாங்களா? எப்படின்னு தெரியல. ஆமாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மொத்தமாக இருக்குது பசலிக்கீரை. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சாவி போடுமா? எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். நல்லா இருந்துச்சுல இடம்லாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருப்பாக இருந்தாங்க அப்படியே சொல்லிடுங்க. ஓகே பாய். பாய் பாய்.